ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 26/8/2025 ஸ்ரீசக்தி SS 482க்கான கெஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் தான் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை வந்த ABC போர்டு ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை 148 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 367, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை 702, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை 998. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ABC போர்டு ரிசல்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல்னு கொடுத்துருக்கேன் நண்பா. அது என்ன மிஸ்ஸிங் சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 10 ட்ராவுக்கு மேலே ஒரு நம்பர் வரலன்னா அதை நம்ம மிஸ்ஸிங் சீரியலில் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 12 ட்ரா முடிஞ்சு, ஆனால் இன்னமும் நம்மளுக்கு ஒரு நம்பர் வராமல் இருக்குது. ஸோ அதை தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய மிஸ்ஸிங் சீரியலாக கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வந்து போர்டில் உட்காரும், அப்படி இல்லைன்னா போர்டில் போக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து போர்டு தான் கொண்டு வந்திருக்கோம். அதனால் இதை நான் போர்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வரேன். ஸோ மிஸ்ஸிங் சீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நண்பா. இது வரைக்கும் நம்மளுக்கு 5 வரவே இல்லை. அதனால் இந்த ட்ராவுடைய போர்டு அல்லது ஆல் போர்டு சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்ஸிங் சீரியல் வந்து அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து போர்டில் உட்காரும், அப்படி இல்லைன்னா போர்டில் உட்காரும். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் போர்டுங்கிறதுனால நம்ம போர்டுன்னு கொடுத்துட்டு ஆல் போர்டுன்னு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு போர்டில் சான்சஸ் இருக்குன்னா நீங்கள் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 தான் இந்த ட்ராவுக்கான மிஸ்ஸிங் சீரியலில் கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 5 மட்டும் சிங்கிளில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது போக நம்ம இன்னும் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 நண்பா. 5ஓட சிந்தட்டிக் வந்து 0. அப்போ இந்த ட்ராவில் நம்ம வந்து 0வை நம்ம எடுத்துக்கலாம். 5 அல்லது 0. ஸோ ஃபார்மேட் படி நம்மளுக்கு 5, அப்படி இல்லைட்டனா நம்மளுக்கு 0 வர சான்சஸ் இருக்குது. இப்போது இந்த 5, 0 இது எப்படி நம்மளுடைய ரிசல்ட்டுக்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே நான் வந்து இந்த 246லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இதில் எல்லாமே ரெட்டப்படை 2, 4, 6. அப்போ மிஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் M5, அதாவது மிஸ்ஸிங் நம்பர். அடுத்து நம்மளுக்கு இந்த 246க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 927. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 927 M5. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இந்த 927க்கு அப்புறம் வந்து 464. இந்த இடத்துல நம்மளுக்கு M5. அதுக்கடுத்து 441. இந்த இடத்துல நம்மளுக்கு M5. அதுக்கடுத்து 140. இந்த இடத்துல நம்மளுக்கு M5. இப்போ நம்மளுக்கு வந்து இதில் 5 ட்ரா நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். 5 ட்ராவிலையுமே நம்மளுக்கு 5 இல்லை. இப்போ 6வது கவனிங்க 278. இங்கேயும் நம்மளுக்கு வந்து 5 இல்லை. இது 6வது ட்ரா. ஸோ அடுத்த ட்ரா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதே மாதிரி யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. ஸோ செவ்வாய்க்கிழமைனா ஸ்ரீசக்திங்கிற பேரெல்லாம் வரும். அதாவது அந்த தான் நம்மளுடைய இந்த செவ்வாய்க்கிழமை கம்பெனி. அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. செவ்வாய்னா நம்மளுக்கு ஸ்ரீசக்தி. அதே மாதிரி ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போ அடுத்த ட்ரா கவனிங்க 887 5 மிஸ்ஸிங். இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 998. இந்த இடத்துல நம்மளுக்கு 5 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து நம்மளுக்கு 702. இந்த இடத்துல நம்மளுக்கு 5 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 367. இங்கேயும் நம்மளுக்கு 5 மிஸ்ஸிங். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் 148. இந்த இடத்துல நம்மளுக்கு 5 மிஸ்ஸிங். ஸோ டோட்டலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா எத்தனை ட்ரா அப்படின்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6,
7 8 9 10 11. இது நம்மளுடைய 12வது ட்ரா. ஸோ 12 பொறுத்த வரைக்கும் 5 கேள்விக்குறி. அதை தான் நம்ம இங்கே கீழே 5 அல்லது 0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 0 கொடுத்ததுக்கான காரணம் சிந்தட்டிக் நம்பர்ஸ். 5ஓட சிந்தட்டிக் 0ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இப்போ இதில் எது எது அதிகமாக வந்திருக்கு, எது எது கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1க்கு பார்த்துடலாம். 1 பொறுத்த வரைக்கும் 1 2 3 தடவை வந்திருக்கு. 2 பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 தடவை வந்திருக்கு. அப்போ 3 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தடவை மட்டும் வந்திருக்கு 3. அப்போ 4 பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 அதோட 5. 5 பொறுத்த வரைக்கும் 5 இது வரைக்கும் வரவே இல்லை. அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஹோல்டு. 6 1 2 3 தடவை வந்திருக்கு. அப்போ 7 1 2 3 4 5 தடவை வந்திருக்கு. அப்போ 8 1 2 3 4 தடவை வந்திருக்கு. அப்போ 9 1 2 9 பொறுத்த வரைக்கும் 2 தடவை வந்திருக்கு. 0 1 2 தடவை வந்திருக்கு. அப்போ இதில் கம்மியாக வந்திருக்க நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாக இருக்கிறது 3 கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதை நம்ம வந்து ஃபார்மேட்டில் தனித்தனியாக பிரிக்கிறதா இருந்தால் 3, அதுக்கடுத்து 9 0, அதுக்கடுத்து 1 3 1 6, அதுக்கடுத்து 2 8, அதுக்கடுத்து 4 7 2 4 6 8 9. ஸோ இங்கே நம்மளுக்கு 5 வந்து மிஸ்ஸிங் சீரியல். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சான்ஸு, இது நம்மளுக்கு வந்து செகண்டு, இது வந்து நம்மளுக்கு தேர்டு, இது வந்து நம்மளுக்கு ஃபோர்த்து, இது வந்து நம்மளுக்கு ஃபிஃப்த்து. இப்போ நம்மளுக்கு 5 கிடச்சிருக்கு. 5ஓட சிந்தட்டிக் நம்பர் நம்ம வந்து 0 கொடுத்துருக்கோம். 5ஓட சிந்தட்டிக் நம்ம 0 கொடுத்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது 3. ஸோ 0 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 0 அல்லது 9ன்னு இருக்குது. ஸோ 0வா அல்லது 9ஆன்னு நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 5 கொடுத்துருக்கோம். 5ஓட சிந்தட்டிக் வந்து 0 வரலன்னா நம்மளுக்கு 9 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அப்போ இதில் நம்பர்ஸ் பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 வச்சு பிரிக்கலாம். 5 வச்சு பிரிக்க முடியாது, 3 வச்சு பிரிக்கலாம். அப்படி 3 வச்சு பிரித்தோம்னா 3 0, அதாவது நம்மளுக்கு வந்து 5 டார்கெட்டு. இதுதான் நம்மளுடைய டார்கெட்டு. ஸோ ஒருவேளை 5 வரலன்னா 3 வரும். அப்படி 3 வந்துச்சுன்னா நம்மளுக்கு வெயிட்ஸை பொறுத்த வரைக்கும் 0 3 இந்த மாதிரி பெயர் வரும். அப்படி நம்மளுக்கு இந்த 5 வரலன்னா 0 3 பெயர் வரும். அதோட இப்போ நம்மளுக்கு 5 வந்துச்சுன்னா நம்மளுக்கு டபுள் ஃபைண்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பழைய நம்பருங்கிறதுனால டபுள் 5 வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போது 0உடைய சிந்தட்டிக் இங்கே 9 இருக்குது. 9 தூக்கலை. ஸோ 0 வந்துச்சுன்னா 3ன்னு சொல்லிட்டு சேர்த்துட்டோம். அதேமாதிரி 5 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியல்ங்கிறதுனால டபுள் 5ல் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இதுக்கு மேலே குழப்ப தேவையில்லை. ஒருவேளை இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன்
இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது நண்பா. வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முடியாத பட்சத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடாட்டாலும் நம்ம வந்து ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 26/8/2025 ஸ்ரீசக்தி SS482க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.